ஆனால் என்ன செய்தார்கள் அவர்கள்? சிபிஐ ஒரு என்ன செய்திருக்கிறார்கள்? முதலிலே சம்பவம் நடந்த உடனே சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிப்போர்ட் கேட்கிறாங்க. ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் என்கின்ற ஒரு நீதிபதியை அங்கே நியமிக்கிறார்கள். அவசரமாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார். இரவோடு இரவாக 41 பேருக்கு அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. அதை தான் உச்சநீதிமன்றம் கேட்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ஆளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா 1.5 மணி நேரம் ஆகும். 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, 41 பேர் அங்கே பொண அறையில் அங்கே எத்தனை டேபிள் இருந்துச்சு, எப்படி பண்ணீங்க? இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. ஏன் காவல்துறை அவர்கள் கேட்கிற இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை? கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை அங்கே வந்திருக்கே செய்யாது. ஆக இது திட்டமிட்டு செய்யப்படுகிற இது ஒரு படுகொலையாகத்தான் நான் நினைக்கிறேன்.